என் வீட்டை என்ன வச்சு அலங்கரிக்கலாம்? என்னிடம் எதுவும் இல்ல, மீதம் இருக்கிறது. சொப்பனம், எதற்கு நான் ஏங்கினேன்? ஓ, ஒரு குக்கி. இது கடைசியா இருந்ததே சோகமாக இருக்கிறது. இதை எப்படி சாப்பிட முடியும்? அமைதியாக இருங்கள் பெண்களே. இந்த குக்கி எனக்கு சக்தி கொடுத்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. நேற்று கழிவகத்துல ஒரு அழகான பரிசு பெட்டி பார்க்கின்றேன் என்று நினைக்கிறேன். போங்கள். அற்புதம், பாருங்கள், ஒரு செய்தித்தாள். ஓ, ஆம் 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 ஆம். வா, தோரண வர்ண சீட்டு. அதை வீட்டிற்கே ஒட்டி கிடக்கலாம். மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், இப்பொழுது நல்ல தோற்றமாக இருக்கிறது. ஓ, முட்டை நாற்காலி என் கூரையில் அற்புதமாக இருக்கும். நல்லா இருக்கிறது. அண்ணா மைக், இது மிகவும் மோசமாக இருக்கின்றது. என்ன? அதை பற்றி பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார்? இது கொண்டு நான் ஒரு அழகான கிறிஸ்துமஸ் மரம் தயாரித்து அனைத்தையும் அலங்கரிப்பேன். ஒரு வினாடி. பனை கொத்துகள். நான் ஒரு மேதை. மற்றபடி எனக்கு ஆப்பிள்கள் மிகவும் பிடிக்கும். எனக்கு கைக்கு ஒரு முழு பியாக்கே இருக்கு. அதை எனது மரத்துடன் அலங்கரிக்க முடியும். ஹே ஹே. ஓ, அதை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நிச்சயமாக நமது கிறிஸ்துமஸ் மரத்திற்கு பனிக்கோலம் தேவை. அதிசயமாக இருக்கிறது. நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, ஊடலாட்டை பெறுவோம். பண்டிகை கால மனநிலைக்கு வந்துவிட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய அலங்காரம் வேண்டும் என்று நினைத்தேன். ஓ, என்ன நடக்கிறது? நிறுத்து. ஓ, அது மைக் கிட்டிய பார்த்தாச்சு. பரவாயில்லை ஹென்றி. ஹலோ, அடுத்த முறை என்னை அவமதிக்காதே. நீ மூச்சு விடலாம். ஓ, இந்த வெள்ளை காகிதம் என்னை யாராக நினைவுபடுத்துகிறது தெரியுமா? இது பனி போல உள்ளது. ஆமாம், நான் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் என்னை கேள்விப்பட்டீர்கள். சரி, என் வீடு மேலும் அழகாகவும் விழா காலத்திற்கேற்றதாகவும் மாறும். மேலும் இதிலிருந்து ஒரு தொலைநோக்கி உருவாக்கலாம். ஓ, பிரிட்னி மூக்க உரைக்கிறாளா? சரி, கவலைப்படாதே. மாண்டி. ஆஹா, அவள் எப்போதும் போல ஆட்டோகிராப் எழுதி கொண்டிருக்கிறாள். அப்படி கொண்டு போகவில்லை மகாதேரா. வீட்டை அலங்கரிக்க எனக்கு உதவினால் பின்னர் உனக்கு கையொப்பம் கிடைக்கும். நான் உன்னை பிடித்தேன். எல்லாம் இப்போது தயாராக இருக்கும். நன்றாக இருக்கிறது. நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அறையை வரைவதற்கு தொடங்கலாமா? ஈச்சாயம் அமிழ்த்தாலும் கூட உன்னால் ஆகினால் செய்யவே செய்வேன். நீ அழகாக இருக்கிறாய். உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. என்ன? ஓப்ஸ். அந்த ரசிகர்கள், அதற்கு முடிவே இல்லை. அதுவே உங்களால் செய்ய முடிகிறதையா? ஒரு நிமிடம். இப்படிப்பட்ட அற்புதமான மாலையை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அலங்காரத்தையும் பாருங்கள். நன்றி. எனக்கு மகிழ்ச்சி. இதோ ஒரு கையொப்பம். ஆனால் தேவையற்ற முத்தங்கள் வேண்டாம். குட்பை. பை பை. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று காணாமல் போய்விட்டது. என் கிறிஸ்துமஸ் மரத்தை கூப்பிட வேண்டும். ஆம், வணக்கம். ஆம், நான் இங்குதான். இனி எங்காகவும் உழைக்கணும். எனக்கு கூடுதல் பணி தேவை. அது அழகாக இருக்கிறது. இதோ உங்கள் பணம். எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஒரு பண்டிகை கோடை மற்றும் ஒரு செல்வி நிச்சயமாக. ஆமா. ஓ சரி,
முதலில் ஒரு வீடியோ எடுக்கலாம். பிரிட்னி, மிகவும் விவசாயம். ஹலோ இனிமையானவளே, உன்னுடைய உதவி அவசரமாக தேவை. ஹே, நீங்கள் அறையையோ இல்லையோ பூச வாய்ப்புள்ளது. பெரிது. ஓ ஓ அன்பே, சரி, இப்போ எனக்கு அது எல்லாமே நான் போடும் உடை போல தங்கமாக இருக்கணும். பாய் பாய். நன்றி. ஓ, இது அழகாக இருக்கிறது. நாங்கள் இங்கே ஒரு சவாலை சந்தித்து வருகிறோம். நான் வெற்றி பெற வேண்டும். ஹலோ, சரி, என் வடிவமைப்பாளர், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது என்ன மொத்தம்? ஹூம், என்ன? நீங்கள் என்ன பாக்குறீங்க? சராசரி. என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியும். செம்படர் கொண்டு தொடங்குவோம். அது இப்போது ஃபேஷனில் இருக்கும். அந்நியவர்களால் உங்க வீட்டை பெரிய புத்தாண்டு விருந்து ஆக்கி விடுவேன். அது தங்கத்தை விட பிரகாசமாக இருக்கும். தங்கத்தை பற்றியே பேசுகிறேன். எனக்கு இங்கு சில தங்க கட்டிகள் உள்ளன. அட, இங்கேதான் இருக்காங்க. ஒரு சிறந்த சின்ன தொடுதல், ஒரு சிறந்த சின்ன தங்க வீட்டு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம். சரி, மறந்து போச்சு. இது என் புத்தாண்டு அதிசயம். இந்த கிறிஸ்துமஸ் மரம் எப்படி இருக்கு? வாவ், அது அற்புதமானது. நீங்க வேற லெவல் மேதர். உங்களுக்கு உதவி செய்ததில் மகிழ்ச்சி. என் பொண்ணான வீட்டிற்கெல்லாம் தேவா வெறும் பணத்தின் முதுவெளி போல இருக்கிறது. வா, நான் அதை பிடிக்கிறேன். ஏய், சிறிய திருடன், என் பணத்தை திருடாதே. உன் வீட்டுக்கு போ. அத வில்லைன்னு நான் சொல்ல முடியுமானால்? ஏய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னும் முடியலை. என் வீட்டுக்குள் அலங்கரிக் நிறுவலாம். போலிவான பாய்களை பார்த்து தாழ்த்து. இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். எனக்கு நில வேண்டும். என் கைகளும் தேவை. அதை யார் எடுத்துக்கொள்வார்கள்? என் கையெழுத்துக்கள் எல்லா சுவர்களிலும் உள்ளன. இது நன்றாகவும் எவ்விதமாக இருக்கும். சிறிது பச்சையை சேர்ப்போம். வாவ், மஞ்சள் மற்றும் சிவப்பு. அடுத்து போகலாம். நமக்கு சில அலமாரிகள் தேவை. அருமை பைன்கோன்கள், மேலும் ஒரு கிறிஸ்துமஸ் மரம். கண்டிப்பாக எல்லாமே மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதை பாருங்கள், என்ன அழகானது. வாவ் வாவ் வாவ். சரி சரி சரி. கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் எவ்வளவு இருந்தாலும் குறைவே. சம்மதிக்கிறீர்களா? இதோ அந்த விளக்கு. நான் என்ன செய்றேன் என்பதை நீ அறிவியா? எனக்கு சில வினாடிகள் கொடு. வா, அதுவே அழகாக இருக்கின்றது. அது ஒரு சிறிய பனி மனிதன். சரி, ஓ, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, ஒரு பழைய புத்தகம். அது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். மலைகளுடன் ஒரு கிராமம். சரி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இது ஒரு ஜன்னல் போல உள்ளது. எனது விருப்பமான சூடாவை சாப்பிடலாம். உணர்ந்து கொள்வீர். உங்களுக்கு ஒரு லைஃப் ஹாக் வேண்டுமா? நீங்கள் கான்களால் ஒரு மேசை உருவாக்கலாம். இப்போது புத்தாண்டை கொண்டாடத்துக்கு எல்லாம் தயார். இது மிகவும் விருந்தாளியாவானது. நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு பீன் பேக். ஆம், அருமை. என் வீட்டை அலங்கரிக்க ஈயோடு இருந்து தொடங்கலாம். முதலில் குளிர்காலத்தில் என்னை உஷ்ணமாக வைத்திருக்க அடியில் ஒரு மெல்லிய கம்பளி போடுகிறேன். மேலும் ஒரு பளபளப்பான நட்சத்திரத்தையும்
மேலும் சில ஞான் காட்சி பலகைகளையும் தொங்க விடுவோம். என் சுவர்கள் இப்போது அற்புதமாக தோன்றுகின்றன. மேம், நன்று. அங்கே ஹார்ட்டின் வடிவத்தில் சில அலமாரிகள் வைக்கும். என் அழகான அலங்காரங்களை, எனது அழகான அரச கொடிமுடி மற்றும் என் மாட்சிமையான ஐஃபல் கோபுரத்தை அங்கே வைக்கிறேன். அது எனக்கு பாரிஸில் கொடுக்கப்பட்டது. ஒரு வீட்டை அலங்கரிப்பது மிகவும் சந்தோஷமானதும் பரபரப்பானதும் ஆகும். ஒரு மேசையை ஒரு கண்ணாடியுடன் மூலையில் வைக்கிறேன். என்னையே பற்றி ரசிப்பேன். பின்னர் நகங்களை செம்மைப்படுத்துவேன். அழகு. என்னுடைய அனைத்து மேக்கப்பும் இங்கே பொருந்துமா என ஆய்வேனாம். இப்பொழுது பரிசோதிப்போம். ஆமாம், இது ஒரு அதிசயமே. கிறிஸ்துமஸ் மாட்டில் எங்கள் பெற்றோர் எப்போதும் இதை தொங்குவிக்க முடியும். அது எனக்கு தெரியுமா? அவை சிலிண்டர்கள், பிராண்டட் சிலிண்டர்கள். நிச்சயமாக. காத்திருக்கவும். மென்மையான மேல்குட்டிகளை சியாண்டு வருவோம். இப்போது அபாரம் இருக்கும். அழகானதாகவும். மூவா. வணக்கம் அனைவருக்கும். இந்ததை நான் விரும்புகிறேன். அக்க எல்லாம் மோசமாக நைத்தா. நாம் இதை அவசரமாக சரி செய்ய வேண்டும். ஓ, அந்த மெத்தை போன்ற குஷன்களை பாருங்கள். மேல் பகுதியில் என் நண்பர்களுக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஓ, பொன்னிற அச்சுகளே, நிச்சயமாக. வாவ், அதை பாருங்கள். ஆமாம், தொடரும் நேரம். நிச்சயம் சில கூடுதல் பொன்னழகும் கிறிஸ்துமஸ் அலங்காரமும் வேண்டும். வாவ், அற்புதம். ஹும் என் எல்லா பொருள்களுக்கும் கட்டாயமாக சில அலமாரிகள் வேண்டும். அந்த கிரீட வடிவங்கள் அருமையாக இருக்கின்றன. ஓ, எனது அனைத்து அலங்காரங்களையும் அங்கு வைக்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறேன். ஓப், இது மிகவும் விலை உயர்ந்த விஷயம். அழகாக இருக்கிறது. மூலையில் நான் ஒரு மேசையை வைக்கிறேன். ஆனால் ஒரு டேபிள் மட்டும் அல்ல. இந்த அழகான தேவதையை பாருங்கள். மேலும் சிற்றூட்டு பொருட்களையும். நல்லது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எனக்கு ஒரு டிவி தேவை. நான் புத்தாண்டு காமெடி படங்கள் பார்க்க முடியும். அம்மா, இது ரொம்பவே சிரிப்பானது. நல்லது. எல்லோரும் படுக்கைக்கு செல்லவும். சாண்டா கிளாஸ் விரைவில் வருவாரு மற்றும் பரிசுகள் கொண்டு வருவார். நல்லா தூங்குங்க. ஹோ ஹோ ஹோ, பிரிட்னி அவளுக்கு இந்த பொன்னான பரிசு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். மேண்டிக்கு நம்ம அழகு குயின் நான் ஒரு ஆடம்பரமான பரிசும் வாங்கி இருக்கிறேன். மற்றும் ஓ நான் இங்கே இல்லை. சாண்டா, அவர் எங்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்தார். உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இது என் கனவின் பர்கர். நன்றி சாண்டா. வேயாவ், எனக்கும் எனது பரிசு மிகவும் பிடிச்சிடுச்சு. ஓ வேயாவ், ஒரு வளைய வடிவில் ஒரு பிங்க் லாலிபாப் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தேன். இது அருமை. கூல், இருங்கள். என்னிடம் ஒரு சதுப்பு நில கேக் இருக்கிறது. இது மிகவும் இனிப்பு. எனக்கு இது பிடிக்கும். நம்ப முடியவில்லை. சாண்டா அவரது இல்லத்துக்கு திரும்ப பறக்கிறார். ஹூரே! அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்மணிகளே, நீங்கள் எங்களை ஒரு சவாலில் இழுத்து விட்டீர்கள். ஆகவே நான் முதலில் என்னுடைய பாதுகாப்பு பெட்டியை திறக்கிறேன். அருமை. ஓ சூப்பர். நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மில்க் ஷேக் கிடைச்சது. ஆனால் அதை நான் எப்படி குடிப்பது? நீ விளையாடுறியா? நீ மட்டும் மூடிய திறக்க வேண்டும். நான் இதை சிந்திக்காத எப்படி? இதை நான் சுவைக்கலாமா? சரி, இல்ல, இது என் ஷேக், எனவே நான் இதை காண்பேன். அளவு ரொம்ப ருசியா இருக்குது. இந்த அற்புதமான விஷயம் நான் தான் குடிக்கணும். சிரிந்தவளே, இப்போது நான் உனக்கு சுவையான பொருள் ஒன்றை காட்டப் போகிறேன்.
இந்த கலவம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? அப்படி என்றால் அது முழுக்குமே உன் முகத்தில் ஊற்றப்படட்டும். நீ என்ன செய்தாயில்? முடிந்து விட்டது. இதன் பொருள் என்னென்றால் எனக்கு இப்போது குடிக்க எதுவும் இல்லை. இது நீதியானது அல்ல. எனது முறை. பாட்டிலை திறக்க. மீன்? யாருக்காவது கலவை இருக்க? எனக்கு மீன் ஏன்? ஜிகேடானதும் துர்நாற்றமுடையதும் இதை எங்களிடம் இருந்து விலக்கி வையுங்கள். அதில் வாசனை பற்றுவதற்கு முன் அதை பருகி முடியுங்கள். நான் வாந்தி எடுத்து விட்டா அது உன் தவறு. ஓ, இவ்வளவு அருவருப்பா இருக்குது. இல்ல, ஆனா அந்த முழு மீனையும் சாப்பிட முடியாது. ஆனா நீ வேண்டும். அதை பார்த்த உடனே எனக்கு மரித்து விடும். தரிக்க முடியாதது. ஏன் என்னை செய்ய வைத்தாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். இந்த வாளியை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என்னை பார்த்து என்ன திசை திருப்புகிறாய்? தப்பித்துக் கொள்ளவும் சுருங்க பூட்டி எடுத்து வெளியே வா. சரி, நேரம் சரி. இத்தனைதான். ஒரு ஸ்கிட்டில் சில்வர் சாக்லேட். அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும். அற்புதம். எவ்வளவு சாதாரணமான மிட்டாய். விசித்திரம். உனக்கு என்ன ஆகிறது? எனக்கு ஸ்கிடில்ஸ் மானியா வந்துவிட்டது போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது இதனால் நோய்வாய்ப்படுவதற்காக கனவு கண்டேன். சூப்பர். இப்போது என்னிடம் முடிவில்லாத அளவு மிட்டாய் இருக்கிறது. 2 மிட்டாய் சாப்பிடலாமா? அவசியம். சுவையாக இருக்கிறது. கேட், உனக்கு ஒன்று வேண்டுமா? அருவருப்பாக உள்ளது. சூப்பர். இது உண்மையில் ஒரே சூப்பர். வேண்டுமா? நீ முயற்சி செய்ய முடியாதா? அக்க செல்லம்மா, இதுல என்ன பிழையாக இருக்கிறது? ஓ, தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசசரி இதுவரை இவ்வளவு டோரு? நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை. அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை. அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம், அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அவற்றை பாருங்கள். அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பெட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இல்ல, நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி, என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. சரியாக, ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ, நன்றி. தெரியமாக இருக்கிறது. அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது? தவறவிட கேட்கவும் இது ஒரு வாக்யூம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். வாக்கே, உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். ஆனா உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்க ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது. அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திரியா, தயவு செய்து. எவ்வளவு அழகானவள். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன். ஓ வாவ், இப்ப நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக, இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமி யாருக்குன்னு போட்டியிடத பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களே இல்லையா? எனக்கு தோந்தது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க.
ஜூலி நாங்க உங்களை நம்புறோம். வா நீயோ உயிர் பிழைக்க. அதை பிடி, அதை பிடி. ஆம் ஆம். அமினா ஸ்வான், ஜூலி, பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. இந்த சுவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஓ நோ, நான் கண்டிப்பா கச்சா மாமிசம் சாப்பிட விரும்புறேன். பெண்களே மன்னிக்கவும், ஆனா இது மிகவும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய உங்க முன்னே ஒரு தட்டு இருக்குது. சாப்பிட மகிழுங்கள். நீங்கள் மிகவும் முறையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான ராபர்ட். இது கடினம். டேவிட், உங்கள் உடலை அகற்றுங்கள். அது காரணம் எனக்கு போதும். கத்தி மற்றும் முள்ளிக்கரண்டி உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அதை சாப்பிடுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஓப்ஸ், இப்போ நான் ஒரு தட்டு கூட அடிக்க முடியவில்லை. சரி, எனக்கு ஆய்வு செய்வதென்ற எண்ணம் மக்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக. அதை பச்சையாக சாப்பிடுவது யுத்தமற்றது. ஒரு துண்டு கூட எனக்கு பேதம் உண்டாக்குகிறது. நான் இனி பொருந்த விரும்பவில்லை. உண்மையிலேயே நீங்கள் உங்களது சேசுக்கடுப்பாட்டு திறப்பது மிக அரிதானது. சரி, பார்க்கலாம். இந்த மர்ம மயக்கும் கைக்கோல் என்னை இங்கே காத்திருக்கிறது. வாவ். கஜு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அந்த ஜாடி என்ன செய்கிறது என்பதை நான் எப்படி கண்டறிய முடியும்? அவனுக்கு இதை வேண்டும். திருப்பு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன அரிதாஸ்? நான் இருக்கும் என்னோட இது நான் கற்றது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க. பிறர் பொருட்களை எரிக்கிறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லைமா? இந்த சாயசமா அவங்களுக்கு தான் வேண்டும், எனக்கு அல்ல. அது எனக்கு வேதனை கூட உருக்கிறது. நேற்று சரியான நேரம் ஆகிவிட்டது போலத்தான். எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் காத்திருக்க அதற்குள் முடியவில்லை. சுவையான ஒன்று இருக்கிறது. இந்த சுவையான இது என்ன? ஐஸ்கிரீமை சாடி. கைகள் விட்டு வைங்க. எனக்கு ஒன்னே ஒரு பாக்கெட் இருக்குது. அதுவும் ரொம்ப குறைவான ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில இது எனது உரிமை. அத்தகைய கரண்டி உணவுக்கு ஏற்றதல்ல என்பதே தெளிவாக உள்ளது. எந்த அளவுக்கு பெரியதாக வேண்டும் என்பதை பார். இப்போது போகலாம். வெப்பமான கோடை நாளில் ஐஸ்கிரீம் போன்ற இதமாக ஏதும் இல்லை. எங்களுக்கு நனைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. உங்கள் நாக்குகளை அடுக்கிக் கொள்ளுங்கள். பேராசை. கேட், உங்களுக்கு என்ன ஆனது? அவள் கொஞ்சம் கடினமானவள். ஆம், நான் அவரை பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற எப்படி என்று நான் அறிவேன். கோலுப்படி உதவும். பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றி. உங்களை இல்லை என்றால் நான் என்றென்றும் உறைந்து போயிருப்பேன். இப்போதெல்லாம் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். மீதமுள்ள இறைச்சியை உங்களால் சமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. கூடுதலாக கச்சை படம் அல்ல. ஒரு ருசியான கபாப் சாப்பிடுவேன். நான் பசிக்க ஆரம்பித்து விட்டேன். கேட், உன் எரியும் தொப்பி என்னை காப்பாற்றியது. ருசியானது. நான் உண்மையிலேயே சுவையாக கொண்டாட்டிய மாமிசம் சமைத்தேன். நன்றி கேட். மான்சவுடைக்கின் ஆசாமிஷ மாமிசமைக்கு ஆண்டோ சிடிக்குமான என்பறியுள்ள நோடல்லாவை அனைவரும் விரும்புகிறார்கள். நானும் விதிவிலக்கு அல்ல. ஏ, நீ என்ன செய்தாய்னு பாரு. ஓப்ஸ், கவலைப்படாதே, நான் அதை இப்போதே சரிபடுத்துகிறேன். வலிக்கிறது, மன்னிக்கவும். மூடிகளை பரப்புவதை நிறுத்து. நான் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். இப்போது நான் சுவையான நுடலாவை மட்டும் சாப்பிடுவேன். சிலி, நீ சாக்லேட் பேஸ்ட் கனவுகளில் கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய முடிந்தது. அனைவரும் எவ்வளவு பேர் ஆசைக்காரர்கள். ஆனால் உண்மையில் எனக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. ரொம்ப நல்லது. ஐயோ பெண்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் கை ஜாடியில் சிக்கிக் கொண்டுள்ளது. நீங்கள் எந்த நண்பராகாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பேராசையானவர்களாக இருந்தாலும் வாங்க நகரு. இன்னும் கொஞ்சமே இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓ, பாட்டிலில் கொஞ்சம் பெஸ்ட் இன்னும் இருக்கிறது, குறிப்பாக நம் கையில். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பாட்டிலை என் கையில் வைத்து இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கேட், பூட்டை திறக்க ஒரு தடவை ஆகும். இது நல்ல வாசனை இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா இல்லை.
ஒரு அழுகிய மற்றும் மிகவும் துர்நாற்றமிக்க சீஸ் ஒரு துண்டு எண்ணெய்க்காக உள்ள காத்திருக்கிறது. பெண்களே, இது என்னால் சாத்தியமில்லை. என் நினைப்புல ஜூலி மற்றும் நானும் உங்களுக்கு கையை கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு சீஸ் உங்க வாயில் வைக்க உதவும். நான் ஹம்பீர் எரிந்து விட்டேன். ஜூலி உன் தலாப்பியத்துல என்ன இருக்கிறது? ஆஹா, நாங்கள் இறுதியாக சுதந்திரம் பெற்றோம். ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமா, இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான், எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. அரைச்சீது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னைக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். Estão farvrile, Joram Beach. Oh, Yuria, Mikadhan. RBN வடிவமைப்பு உருவானது. Browsing data freaky cloud ஆகிடும். நீ மறி தோன்று ரேஸ் நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம், நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம். அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ, ஒரு கடிகாரம். அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும்.
குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டில். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடியனம். ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன ஆவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டன. அங்கே Skittles. ஆனால் யாரும் பார்க்காமோ இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ, நான் வரலாமா? உங்களோட தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது. மேலும் ஒரு நடனமற்ற. ஹே டீனா, பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்போம். சரி சரி சரி. அதுதான். அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது.
ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே ஓ ஏய் நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்லப் போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த